Hi guys, welcome back to our RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Happy birthday, baby. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஹாப்பி பர்த்டே ஸ்டேட்டஸ் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட்மார்க் ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்கு கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பீட்மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி பீட்மார்க் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கொடுத்துருப்பேன் XML ஃபைலாக. அந்த ப்ராஜெக்டே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா பீட்மார்க் ப்ராஜெக்ட், அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வரணும். ஸோ அதனால் இந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணதை வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபர்ட்டோட கரெக்டாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி லேயர் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நயன்தாரா பர்த்டே. ஸோ அவங்களோட இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு யாரோட இமேஜஸ் வேணுமோ அவங்களோட இமேஜஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த பீட் மார்க் வந்துட்டு மூவ் ஆகிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து கட் ஆகிடும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இமேஜஸ்லாம் வந்துட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு 3rd ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் எல்லா இமேஜஸ்மே நான் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு யாரோட இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட்மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து உள்ள இமேஜஸில் வந்துட்டு நம்ம இப்போ காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு எந்தெந்த எஃபர்ட் வந்து நம்ம எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிற வரைக்கும் லைனாக வந்துட்டு இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 3.29 செகண்ட் வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் எஃபர்ட்டை.
ஸோ இந்த இமேஜ்லேருந்து அதாவது 3.29 செகண்டில் இருந்து நீங்கள் அடுத்த வர இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ லைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ வீடியோவில் வந்துட்டு பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோவில் வந்துட்டு ஒரு இடத்துல பாஸ்வேர்டு வரும். ஸோ எப்படி வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுட்டு நான் டீட்டெயில்டாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ லைனாக வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஷிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு டெம்ப்ளேட்டோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.